ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும், போக்கிமான் யூனிட் அதான் கைஸ் கேம் ப்ளே பண்ண போகிறோம். இது பார்ட் 2 கைஸ். இப்போ நம்ம வந்து ரேங்க் புஷ் பண்ண போகிறோம் கைஸ். இதில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஹரி ஸ்டுடியோ. போக்கிமான் யூனிட்டில் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம் கைஸ். கைஸ் இப்போ கேமுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு கைஸ். கைஸ் ரொம்ப நேரமாக டைம் எடுத்துக்குது கைஸ். இந்த லோடிங் ஆகிறதுக்கு மட்டுமே ஒரு 6 செகண்ட்ஸ் போல் எடுத்துக்குது கைஸ். 10 செகண்ட்ஸ் போல். அதான் கைஸ் பெரிய இதில் எனக்கு பிடிக்காதது ஒன்று. இப்போ வாங்க கைஸ் கேமுக்குள்ளே போகலாம். அது மாதிரி இப்போ லோடிங்கே ஆகிட்டுருக்கு கைஸ். கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு இதாக இருக்குது கைஸ். இந்த லோடிங் ஆகிறது மட்டுமே பாதி நான் கட்டும் பண்ணிட்டேன் கைஸ். கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு வரையும் இந்த லோடிங்காக வந்துருக்கு கைஸ். உங்களுக்கு எனக்கு நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, அதனால தான் கைஸ் எனக்கு இப்படி இருந்துச்சு. நீங்கள் அன்றைக்கி நெட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது நல்லா இருக்கும் கைஸ். நான் இது சொல்கிறேன் நெட்டு கேம் தான் கைஸ். நல்ல கேம் கைஸ் போக்கிமான் யூனைட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ப்ளே பண்ணலாம் கைஸ். உங்களோட ஐடி சொன்னீங்கன்னா நானும் உங்களோட ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணலாம் கைஸ். நான் வந்து இது கேன்சல் கொடுத்துக்கிறேன் கைஸ். உங்களுக்கு சின்ட்ரஸ் கொடுக்குறாங்க, நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஃபோட்டோவை சேவ் பண்ணி பார்த்தேன், சேவ் பண்ணிக்கிட்டேன். இன்ட்டு கொடுத்துக்கிட்டேன், க்ளோஸ் கொடுத்துக்கிட்டேன் கைஸ். நமக்கு 50 ரூபா கிடச்சிருக்கு கைஸ். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இன்ட்டாகவே கொடுத்துருவோம், நமக்கு எதுவும் தேவையில்லை. அப்புறம் அதுக்கு மட்டும் கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு ஒன்றுமே இல்லை கைஸ். அப்புறம் இப்போ கட் பண்ணிட்டு கொஞ்சம் கழிச்சு பார்க்குறேன் கைஸ். இப்போ நம்ம போயிட்டு எல்லாத்துக்கும் அன்லாக் பண்ணுவாங்க கைஸ். இதெல்லாம் அன்லாக் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்தையும் கிளைம் பண்ணிகிட்ருக்கேன். அன்லாக்கில் கிளைம் பண்ணிகிட்ருக்கேன். கிளைம் பண்ணுறதுக்கே எப்படியும் 1 நிமிஷம் எடுது கைஸ். கிளைம் பண்ணலைன்னா ரொம்ப டிஸ்டர்பாகவே இருக்குது எனக்கு, அதனால தான் கைஸ் கிளைம் பண்ணுறேன். இதை ஒப்டெயின் பண்ணலான்னு பார்த்தேன். இதுக்கு 60 காயின் 60 இந்த காயின்ஸ் ஒன்று டைமண்டு அதை நான் வச்சில்லை. அந்த காரணத்தினால் நான் அதை வாங்கலை. கிளாம் பண்ணுறது தான் கைஸ் ஒரு பெரிய தொல்லை. அதை கிளாம் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே எவ்வளவா. இந்த டெய்லி மிஷின் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களா கைஸ்லாம் நிறைய இது வந்துக்கிட்டே இருக்குது கைஸ். இதுதான் கைஸ் எங்கள் டார்ச்சராகவே இருக்குது. இதோட நான் கேம் ப்ளே பண்ணிவிட்டு இது தெரியாமல் லிங்க் நான் ஒன்று கொடுத்துவிட்டேன். அது எனக்கு ரொம்ப நேரமாக இதுவாகிட்டு இப்போ நான் வெளில வந்திருக்கேன் அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிவிட்டு. இப்போ வந்து நான் போயிட்டு நமக்கு பொசிஷன் கிடச்சிருக்கு, நமக்கு வீணா சார் கிடச்சிருக்கு கைஸ். நமக்கு அதோட ரேங்கிங்கான இதுவும் கிடச்சிருக்கு கைஸ். இப்போ நம்ம போயிட்டு பேட்டில் பண்ணி பார்ப்போம் ரேங்கில் எப்படி கொடுத்துருக்காங்கண்ணே. நீங்கள் நினைப்பீங்க நான் போக்கிமான் யூனிட் இப்போ தான் விளையாடுறேன்னு. அது இல்லை கைஸ், நான் முன்னாடி விளையாண்டு டெலீட் பண்ணிட்டேன் கைஸ். வாங்க நம்ம ப்ளே பண்ணுவோம். 5 பிளேயர்ஸ் வச்சா வரல கைஸ். நான் வந்து பிகினர் கிளாசிக் 5ல் இருக்கேன் கைஸ். இன்றைக்கி தான் கைஸ் எனக்கு ரேங்கிங்கான இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக விளையாடாமல் வச்சதுனால எனக்கு அப்படி ஆயிடுச்சு கைஸ். நீங்கள் கண்டினியூவாக விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க்கும் ஏறும். நம்ம கண்டினியூவாக விளையாடாமல் விட்டுட்டோம்னா கைஸ், விளையாடாமல் விட்டுட்டோம்னா ரேங்க் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சி திரும்பி பிகினர்ஸ்லேயே வந்துடும் கைஸ். அந்த மாதிரி தான் நானும் கைஸ். எனக்கு ஃபோனில் இது ரீசார்ஜ் முடிச்சதுனால விளையாடாத ஒரு காரணத்தினால் விளையாடலை. வினாசர் எடுப்போமா இல்லை டெசிடியோட எடுப்போமா? டெசிடியோட எடுப்போம். செட்டு பார்ட் செட் பண்ண சொல்கிறாங்க. நான் பார்த்து நம்ம வந்து பாட்டம் சூஸ் பண்ணிப்போம். என்னடா அது? ஓகே கொடுக்கணுமா? ஓகே கைஸ். உங்கள் ஊர்லேயும் மழை பெய்யுதா கைஸ்? அப்போனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். லைக் மட்டும் போட்டுருங்க கைஸ், சப்ஸ்கிரைப் கூட தேவையில்லை. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். இப்போ வாங்க நம்ம பேட்டிலுக்குள்ளே போகலாம். சம்மந்தமே இல்லாத இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் கைஸ்ண்ணா. இதான் வாங்க விளையாடுவோம். உங்களாம் மழை பெஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி 10 நிமிஷத்துக்கு விளையாட சொல்லியிருக்காங்க. நம்ம நேராக ஃபஸ்ட்டு கோலி நம்ம தான் கைஸ் போடணும். அதனால் நான் போயிட்டு ஒருத்தனேன்
போடு போடு டக் டக் அடி அடி பேசர் லீஃபேஜ் போட முடியாது போல. நம்ம தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். இவனையும் அடிச்சுட்டு நம்ம நேராக போவோம். நேராக போயிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். லெவலப் ஆகிட்டு நம்ம நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு கோல் போடுவோம் கைஸ். ஆப்போனன்ட் நிற்கிறாங்க. நம்ம அப்படியோ கோல் போட்டோம். எப்படியோ தப்பிச்சு ஓடணும். ஓடுறா லைட்டாக அடிச்சுட்டு வச்சு ஓடுறா ப்ளீஸ்டா. ஓடுற வந்துட்டேன் கைஸ். வரத்துக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஷேர் பண்ணுற ப்ளீஸ் ஹெல்ப். எஸ் ஒருத்தனை தள்ளியாச்சு. அடுத்த இந்த இவன் தான். இவனையும் நம்ம கைஸ் எனக்கு அடிக்கடி இதுவாகிடுச்சு கைஸ். இந்த சைடில் உள்ள பொக்கிமான் அடிக்கிற மாதிரி. அதனால தான் எனக்கு ஒழுங்காக பேட்டிங் பண்ணுறது இல்லை. இதுலலாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த அல்டேரியா வேறு கைஸ் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது கைஸ். சரி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நம்ம சும்மா இருந்தாலும் இந்த அல்டேரியா சும்மா விடாது கைஸ். நம்ம கைஸ் இந்த சரி நம்ம ஒரு ஸ்வாப்ளூவை முடிச்சிட்டோம். இன்னும் 2 ஸ்வாப்ளூ ஒரு அல்டேரியா இருக்குது கைஸ். இப்படியே போயிட்டுருக்கு கைஸ். இப்போ நான் வந்து அல்டேரியாவை பாதி முடிச்சிருக்கேன். இப்போ நான் போயிட்டு அந்த கேஸ் லீக் முன்னாடி எடுத்துக்கிற வேண்டியதான். போர்ஷனை கொடுத்துக்கிறேன் கைஸ். கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதனால அல்டேரியாவோட முடிச்சிடறேன். கார்டு க்ளோஸ் கைஸ். நம்ம இப்போ இதுவாகிட்டோம் கைஸ். பேர் என்னன்னு தெரில. இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க கமெண்ட்டை பின் பண்ணுறேன் கைஸ். ஹைலைட் பண்ணி வைக்கிறேன். சரி நம்ம இப்போ கொஞ்சம் இது எடுப்போம் கைஸ். விளையாடுவோம் கைஸ். இப்போ நம்ம சார்மண்டர் சார்மிலியன் எவல்யூஷன் ஆகிட்டு நம்ம ஃப்ரெண்டு கைஸ். இங்கே வந்து ஒருத்தங்க சான்ஸுன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப நேரமாக நம்மள்கிட்டே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்குது கைஸ். டார்ச்சர் தாங்கலை. ஆப்போசிட் டீம் வேறையா ஒன்றும் புரியலை. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணோம்னா தோக்கடிச்சிட்டோம். இப்படி கேஷ் நம்ம 30 வச்சுருக்கோம் கேஷ். சாப்பிட சும்மா போ. நம்ம டெசிஷன் ஆகிட்டோம் கைஸ். இது எப்படி போகல. இங்கே இருக்க காயின்ஸை நம்ம ஆஷிஸ் காயின்ஸ் கைஸ். கைஸ் ஏன் மிஸ்டேக். நான் டக்குன்னு இது மாதிரி அமுக்கி விட்டுட்டேன் கைஸ். அப்போ லீவ் ஸ்டோமு ரேசர் லீஃப் அதெல்லாம் கிடச்சிருக்கு கைஸ். அதனால் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் கைஸ் நம்ம ஆட்டமே ஆரம்பம். ரெசிடியோட யூஸ் பண்ணி நிறைய இது பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ரெஜிராக்குன்னு நினைக்கிறது. ரெஜிராக்கு எப்படியாச்சும் நீங்கள் அடித்து உதச்சி தாறுமாறாக உதைக்கிறோம். இப்போ இவனை காசு ரொம்ப கம்மியாக கைஸ். இப்போ நம்ம அது நவர ஆல்டரியா சும்மா நச்சுக்கிட்டு அப்பாடா போர்ஷன் திரும்பி கொடுத்துக்கிட்டேன் கைஸ். நான் தனி ஆளாக நின்று அவ்வளோது பண்ணால் திரும்பி லெவலில் இதுவாகிடுச்சு கைஸ். இன்னும் இதுவாக இருந்தது இப்போ இதுவாகிடுச்சே. ஐவி சார் இருந்தது இப்போது வீணாசுரம் மாறிடுச்சு கைஸ். நம்ம டீமில் ஒன்று இங்கே 30 தான் தேவை. நம்ம 40 கொடுத்து நம்ம இதை காலி பண்ணிவிடுவோம். நீங்கள் ஆல்ரெடி நவர் ஆல்ரெடியா அப்படியே நவர்றா சிங்க ரேபூட் பூட் ஆகிடும். அப்புறம் நீ எனக்கு
இல்லை நான் போட்டு கைஸ் ரேபிட்டு கைஸ். நான் இப்போ போட்டி போட போடல, நம்ம செத்துட்டோம்னா வேறு வெளியில் நம்ம சாரிசாடி ஹெல்ப் கொடுக்க வேண்டியதான். சாரிசாட் வந்து ஹெல்ப் பண்ணு. சாரிசாட் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இது கொடுக்கணும். இப்போ 40 இது கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நேராக போயிட்டு இங்கே நான் போட்ட 2 காயின்ஸ் இருக்குது, இதை கிளைம் பண்ணிக்கிட்டு நேராக போகணும் காய்ஸ். போய்கிட்டு அப்போதாங்க ரொம்ப சார்ஜ் கம்மியாக இருந்ததுனால அப்போ ஒழுங்காக எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கைஸ். அதான் நாளைக்கு இந்த வீடியோ நாளைக்கு தான் கைஸ் வரும், இன்றைக்கே வராது. நாளைக்கு தான் வரும். May 21 தான் கைஸ் வரும், May 20 வராது கைஸ். ஏன்னா நீ தான் விளையாண்டுட்டு போகிறதுக்குள்ளே சார்ஜ் இல்லை. அப்புறம் ஃபுல்லாக சார்ஜ் ஏறி விட்டேன் கைஸ். நைட்டு தான் எடிட் பண்ணேன், எடிட் பண்ணிகிட்ருக்கேன். சின்ரேஸாக வந்துடுச்சு கைஸ். ரேபுட்டாக போனது. ரேபுட் சின்ரேஸாக மாறிட்டியா நீ? ஆனாலும் எங்களுக்கு தோக்கிறது நீ மாறவே மாறாது. இது வேறு ரொட்டேட் ஆகிக்கிட்டே, அதுக்கு பேர் என்ன? சோ சின்ரேஸா? போர் அடிக்குதுடா சின்ரேஸு. காய்ஸ் இப்போ எந்த போக்கி பண்ணதாலும் நம்ம போட்டு தள்ளுறோம் காய்ஸ். சின்ரேஸ் ஏன் போட்டு தள்ளிட்டோம். இப்போது சின்ரேஸை போட்டு தள்ளலை, அவன் பாதி கொஞ்சம் ஹீல் ஆகிட்டான். இப்போ நம்ம தான் ஹீல் ஆகாமல் போய் தவிச்சு கிடக்குறோம். பால்டாய் அமைதியாக இருண்டா. இங்கேருந்து குதிச்சு அங்கிட்டு போகணும். போயிட்டு அப்புறமா பேஸுக்கு போயிடுவோம். அப்போ ரொம்ப நமக்கு வசதி, சீக்கிரம் ஹீல் ஆகிடும். ஹீல் ஆனதுக்கப்புறம் ஜம்ப் கொடுத்து அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த சைடு பாட்டம்க்கு வந்து நேராக போனோம்னா ரெஜி வந்திருக்கோம். ரெஜி ராக் வந்து நம்ம டீமில் போட்டு போயிட்டாங்க. நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் கைஸ் கிடச்சிருக்கு. என்ன நினச்சிருக்கேன்னா ஒன்று தான் கிடச்சிருக்கு. ஆல்ட்ரியா நீ இருக்கியா? ஆல்ட்ரியா இப்போ நமக்கு எல்லாம் ஆல்ட்ரியா ஸ்வாப்ளூ எல்லாத்தையும் படுத்துட்டோம் காய்ஸ். நேராக போயிட்டு இது அங்கிட்டு முடிஞ்சிடுச்சு காய்ஸ். இப்போ போயிட்டு அங்கே எது எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே போய்ட்டு ஒரு இது எடுத்து ஃபாரின் பெரிய இருக்குது, எடுத்துக்கிட்டு நம்ம போய்ட்டு இது பொறுத்தல இருந்தால் சின்ரேஸு ஒய்டு எங்கிட்ட வாழாட்டாத, அப்புறம் வால் இருக்காது. அடே இது வேறு, இது எப்படியாச்சும் கதையை முடிச்சு அனுப்பணும். கதை முடிச்சாச்சு, முடிய போகுது. சின்ரேஸ் சும்மா இருண்டா, செத்துருவேன். நான் அங்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட எங்கிட்ட அடிக்கிறேன். ஒரு ரைக்கோஸை முடிச்சிட்டாங்க நம்ம டீமு. $42 பாயிண்ட்ஸ். நம்ம இப்போ நம்ம பாயிண்ட்டாக விட்டுட்டோம். தேர்ட் ரவுண்ட் தூக்குறோம் கைஸ். இந்த கேம் தேர்ட் ரவுண்ட் தூக்குறோம். அதான் கைஸ் நம்ம இப்போ அவங்க ஒரே ஒரு தான் கைஸ் முடிச்சிருக்காங்க. ஏன் பார்த்துக்கிட்டே இருப்போம் எத்தனை பேர் வர்றதுக்கு. சோ முடிச்சாச்சு கைஸ், முடிச்சாச்சு. திரும்பிப்போ கிளம்பு. சின்ரேஸா சொராவாக்கே முடிச்சிட்டோம் கைஸ். நம்ம சொராவா 14 சொராவா முடிச்சுட்டு அவங்க வந்து ஆப்போசிட் டீமில் சரண்டரை வாங்கிட்டாங்க நம்மள்கிட்டயே. சரண்டர் நம்ம ஓகே சொன்னதுனால சரண்டர் பண்ணிட்டாங்க. சரண்டர் ஆகிட்டு இப்போ ஒரு 2 செகண்டுக்கு லோடிங் ஆகிடுச்சு. ஒரு 5 செகண்டுக்கு லோடிங் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம எத்தனை பாயிண்ட் எடுத்துருக்கோன்னு காமிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம தான் லீடு கைஸ். டேப் டு கண்டினியூ கொடுத்துட்டு எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் ஃப்ரெண்டு கொடுப்போம். லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னு ஸ்டார்டிங்கில் காமிச்சினேன். அதனால் ரெக்வஸ்ட் ஃப்ரெண்டு 1 2 3 4 5 2 ஆப்போசிட் டீமுக்கும் கொடுத்துருவோம். நம்ம இது வேணும்ல ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நம்ம பிகினர் கிளாஸ் 2க்கு பிகினர் கிளாஸ் 5ல் ஒரு பாயிண்ட் நமக்கு வந்திருக்கு கைஸ். டிங்
அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் 25%. அப்புறம் நம்ம இப்போ திரும்பி ஒரு 2 செகண்ட் லோடிங் ஆக போகுது கைஸ். இப்போ அது கட் பண்ணிவிட்டு இப்போ கைஸ் போடுறேன். இப்போ நேராக முடிய போகுது கைஸ். இப்போ நம்ம கேம் பிளே நம்ம இங்கே பீக்காச்சு தான் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம இதில் நிறைய வச்சுருக்கோம் கைஸ். நம்ம கேம் பிளே முடிச்சிட்டோம். நான் முடிக்க போகிறேன். அதை கொடுத்து வச்சுருந்தேன், மறந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.